ஹாய் எவ்ரிவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து சம்பத் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நேற்று, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் கீழே ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பயிர்க்கடனுக்கான அந்த தள்ளுபடி வரம்புகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி இன்னும் அதிகப்படியான விவசாயிகள் வந்து பயன்பெறும் வகையில் அந்த பயிர்க்கடனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தானே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது என்ன நியூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லும்போது விவசாயிகளுக்காக பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சொல்லும்போது 50,000 வரைக்கும் எடுத்திருக்கவங்களுக்கு வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் ஃபேஸில் வந்து 75,000 வரைக்கும் நாங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு அந்த 75,000 ரூபாயை முழுசாக தள்ளுபடி தான் பண்ணுறோம். அதுக்கும் மேலே போச்சுன்னா 75,000 ரூபாய்க்கும் மேலே போச்சு அப்படின்னா 35,000 ரூபாய் அவங்க வாங்கின கடன் அமௌண்ட்லேருந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணதில் விவசாயிகளுக்கான கடனை வந்து மறுபடியும் அந்த தேர்ட் ஃபேஸில் வந்து கடன் தள்ளுபடி அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் முழு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், 75,000 ரூபாய்க்கும் மேலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்க விவசாயிகளுக்கு மொத்தமாக 75,000 ரூபாய் அமௌண்ட் வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் 1,00,000 ரூபாய், அதாவது 75,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு முழு தள்ளுபடியும், 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரை வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடியும், தேர்ட் ஃபேஸில் 1,00,000 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து 35,000 ரூபாய் தள்ளுபடியும் கொடுக்கறதா வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, 75,000 வரை பயிர்க்கடன் முழு தள்ளுபடி. ஓகேங்களா? முழு தள்ளுபடி. அப்போ 1 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய் வந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த அமௌண்ட்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்கணும். அப்படி விவசாயி கடன் வாங்கின விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி பண்றதா தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள்ல பயிர்க்கடன் ரூபாய் 75,000 வரை பெற்ற விவசாயிகளுக்கு 100%, அதான் முழுமையாக சொன்ன மாதிரி 75,000 ரூபாய் வரைக்கும், 1 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கின விவசாயிகளுக்கு அந்த விவசாய பயிர்க்கடன் வந்து முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில நேற்று சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 17, 2026 அன்னைக்கு. மேலும் வந்து 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 வரை வாங்கின அந்த விவசாயிகள் பயிர்க்கடன் வந்து இப்போ இந்த அமௌண்ட்டுக்குள்ள 75,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரை இருந்துச்சுன்னா அந்த இந்த அமௌண்ட்டுக்குள்ள இருக்கிற பட்சத்துல வாங்கின கடன் வந்து 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரையில இருக்கும் பட்சத்துல 75,000 ரூபாய் அதில் கடன் தள்ளுபடி பண்றாங்க. அடுத்தது வந்து 1,00,000க்கும் மேல பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து 1,00,000க்கு மேல நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தாலும் 35,000 ரூபாய் வந்து கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு விவசாயிகளுக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கூடுதலாக அவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றதால அரசுக்கு வந்து கூடுதல் நிதிச்சுமை 953 கோடி ரூபாய் வந்து கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க. இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் திங்கட்கிழமை விதி எண், அதாவது விதி 110 கீழே ஒரு சிறப்பு சலுகைகளை வந்து வெளியிடுவார் முதலமைச்சர். அந்த மாதிரி வெளியிடும் போது வந்த அறிவிப்புகள் தான் இதெல்லாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் பதவியேற்ற 15 நாட்களுக்கும் மே 25ஆம் தேதி குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் ரூபாய் 50 வரை பெற்ற, அதாவது 50,000 ரூபாய் வரை பெற்ற குறு சிறு விவசாயிகளுக்கு முழுவதுமாக பயிர்க்கடன் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இதான் சொல்லியிருந்தாங்க. 1 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் வாங்கின குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் நாங்க வந்து 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி பண்றோம், பயிர்க்கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கு அடுத்தது வந்து மாநிலம் முழுவதும் வந்து என்ன சொல்றாங்க, விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஃபேஸ். இது செகண்ட் ஃபேஸ். மாநிலம் முழுவதும் விவசாய அமைப்புகளிடமிருந்து வந்த கோரிக்கைகளின் அடிப்படையால் நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு 75,000 ரூபாயும் முழுவதுமாக நாங்க தள்ளுபடி பண்றோம். 75,000 ரூபாயும் முழுவதுமாக நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபேஸ்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 50,000 ரூபாய் வாங்கிய குறு சிறு மற்றும் இதர விவசாயிகளுக்கு முழு அமௌண்ட் 50,000 ரூபாயும் தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் ஃபேஸ்ல விவசாய பிரதிநிதிகள் நடத்தின அந்த கூட்டத்தோட அவங்க கலந்து ஆலோசித்ததன் பேர்ல செகண்ட் ஃபேஸ்ல 75,000 வரைக்கும் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. அடுத்தது 75,000 ரூபாய் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரையும் கடன் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இது செகண்ட் ஃபேஸ்ல அறிவிச்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். சரி, அதன் மூலம் இங்க பாருங்க, விவசாயிகளுக்கான அந்த ஏற்கனவே வாங்கின ₹1 75,000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு முழு கடனும், 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவங்களுக்கு 35,000 ரூபாய் கடனும் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபேஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதன்படி இங்க பாருங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க. 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து 5,932.23 கோடி கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து ஜூன் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இது வந்து செகண்ட் ஃபேஸ்ல ஜூன் 19ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி வரை 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு ஏற்கனவே விவசாயிகளுடைய அந்த கடன் வாங்கின அந்த வங்கி கணக்குல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செலுத்தியிருக்காங்க, வர வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த வர வைக்கப்பட்ட அமௌண்ட்டை நீங்க போய் எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க 40,000 ரூபாய்க்கு வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்கேன்னா, பயிர்க்கடனுக்கான அமௌண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல செலுத்திருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, அதை 40,000 ரூபாய் வர வச்சதுனால இந்த கடன் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற ஒன்றும் அந்த அமௌண்ட்டை நீங்க எல்லாம் போய் எடுக்க முடியாது. அடுத்தது, கடந்த 2021ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2026 வரை 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகள், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2021 வராங்க. அவங்க வந்து விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை 12 தவணைகளா நாங்க வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து செலுத்தினாங்க. ஆனா என்ன சொல்ல வராங்க, ஆனா எங்களுக்கு வந்து என்னாச்சு, தற்போது ஒரு நிமிஷம், தற்போது 45 நாட்கள் முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக கடன் தொகையை செலுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி விதிமுறை உள்ளது. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் இதை கிளியரா சொல்றேன். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல 2021லேருந்து 26 எலெக்ஷன் வர வரைக்கும் முன்னாடியும் அவங்க 12 தவணைகளா விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு அதை வந்து அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா டிவிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் 2026ல வந்துட்டுக்கோனே ஆர்பிஐ வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க, சர்க்குலர். நீங்க இன்னும் 45 நாள்ல இருந்து இல்ல 60 நாளுக்குள்ள தமிழ்நாடு மாநில அரசால இந்த கடன் தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிக்கைகள் எல்லாமே அதை வந்து நீங்க அந்த முழுசா எல்லாமே வந்து தள்ளுபடி செஞ்சு அதுக்கான அமௌண்ட்டை கடன் பெற்ற அந்த நிறுவனங்கள்ட்ட நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு. தாவிக கவர்மெண்ட்டுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அதனால இந்த மாதிரி டைம் இல்லாதனாலையும் மற்றும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து முழுமையா செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொன்னதுனாலையும் அப்புறம் நிதி நெருக்கடியில் உள்ளாதனாலையும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடிய கூடுதலா இன்னும் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிஎம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ நேற்று சட்டப்பேரவையில சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன்கள் வந்து 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும். ஓகேங்களா? அடுத்தது 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு அதிகமாக, அதாவது இந்த அமௌண்ட்டுக்குள்ள நீங்க வாங்குற கடன் இருந்துச்சுன்னா அதுல 75,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்றாங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க வாங்கின கடன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலம் 75 முதல் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பட்ட விவசாயிகளுக்கான 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ ஷார்ட்டா பார்த்தேன் அப்படின்னா 75,000 ரூபாய் வரைக்கும் நீங்க விவசாய பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல 100% 75,000 ரூபாயும் தள்ளுபடி பண்றாங்க.
75லேருந்து 1,00,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, 75,000 வரைக்கும் அதுல தள்ளுபடி பண்றாங்க. ரூ. 1,00,000 மேல நீங்க வாங்குன கடன் அமௌண்ட் இருக்குன்னா, அதுல ரூ. 35,000 மட்டும் தள்ளுபடி பண்றதா நம்முடைய தமிழ்நாடு வெற்றிக் கழகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த கடன் தள்ளுபடி நீங்க பெறணும்னா, நீங்க கடன் வாங்குன கூட்டுறவு சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கங்கள்ல போயிட்டு, அந்த அஃபிஷியல்ஸ மீட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான அந்த சிட்டாவோ, அடங்கலோ இல்ல அ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ, அதெல்லாம் குடுத்து நீங்க தள்ளுபடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. ஸோ இதே மாதிரி இன்னொரு செய்தியோட நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ. இது மாதிரி நெறைய தகவல்கள நீங்க பெறணும் அப்டின்னா, தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க் யூ.